ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜானூஸ் ஹோம் மேக்கர். இன்றைக்கி பூரிக்கு ஒரு பொட்டேட்டோ மசாலா தான் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு தாளிச்சிட்டு ஜீரகம் தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நான் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு, மஞ்சள்தூள் போட்டுட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். கூடவே பூண்டு உரித்து போட்டிருக்கேன். சிலருக்கு இஞ்சி பிடிக்கும்னா இஞ்சியும் பொடியாக நறுக்கி போடலாம். அப்படி இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதுவும் போடலாம். நான் வந்து வெறும் பூண்டை வந்து தோல் உரித்து அப்படியே போட்டுருவேன் நான். ஸோ உருளைக்கிழங்கு டபுள் பாயிலில் வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு இருக்கும். இப்போ தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டுட்டு உடனே மூடி வச்சிட்டிங்கன்னா, ஒரு மீடியம் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா, கரண்டிலே நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா நல்லா மசிஞ்சிரும். இப்போது சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு, மஞ்சத்தூள் இன்னுமே கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அது போட்டுக்கணும். அண்ட் உருளைக்கிழங்கு சிலருக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும்ன்றதுனால பெருங்காய பவுடர் போட்டேன். தோல் உரிச்சிட்டு நல்லா கையில் மசிச்சுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு மீடியம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா ரெடி ஆகிடும். சால்ட் இந்த நேரத்தில் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு போட்ட சால்ட்டு பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டேன். இது வந்து கடலை மாவு, ஏன்னா கொஞ்சம் பைண்டிங் கிடைக்கும், திக்காக கிடைக்கும். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஃபைனலாக இறக்கும்போது இதை கொஞ்சம் போட்டுட்டு கொதிக்க வச்சோம்னா மசாலா வந்து நல்லா திக்காகிடும். ஸோ நமக்கு சாப்பிட்றதுக்கு பூரிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசால் தோசை பண்ணுறனாலும் இந்த மசாலாவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா திக்கு வந்துருச்சு. ஒரு சிலர் இதே திக்லேயும் சாப்பிடுவாங்க. பட் நான் கொஞ்சம் கடலை மாவு போடுவேன். கடலை மாவு இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அதோடவே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே மசாலாவை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சாப்பிட. கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு பூரியோடு சர்வ் பண்ண வேண்டியது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இது வந்து கொத்தமல்லி நான் ஆக்சுவலி கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கிட்டு வந்துட்டேன், வேஸ்ட்டாக போக போகுதுன்னு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி ஒரு பாட்டில் இல்லை, ஒரு சில்வர் பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். எப்போ வேணுமோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பூரிக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இது சப்பாத்தி மேக்கர். ஸோ அதில் பூரிக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா திரட்டுறதுக்கு பதில் அதில் ப்ரெஸ் பண்ணி மட்டும் எடுத்துப்பேன் நான். ஸோ பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டோம்னா பூரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். இல்லைன்னா அப்படியே எண்ணெய் கோத்துட்டு ஒரு மாதிரி சப்பையாக போயிடும், புஷ்ஷுன்னே இருக்காது. நல்லா அந்த பூரியை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலும் ஆயிலில் பூரி அப்படியே உப்பும் நல்லா. ஒன்ஸ் அந்த ஒரு சைடு ப்ரௌன் ஆனோடனே திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு வந்துட்டு எடுக்க வேண்டியது தான். ஸோ பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூரி பொட்டேட்டோ மசாலா. தேங்க்யூ.